கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் செமினரி நடத்தும் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் தாமே வேத பாடங்களை நம் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து நம்மை வழி நடத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடந்த வகுப்பிலே பார்த்த காரியங்கள் என்னவென்றால் சற்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது மகா அலெக்சாண்டரனுடைய காலம். அதற்கு முன்பாக எஸ்தர் ராணியை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். எஸ்தர் ராஜாத்தி அவர்களுடைய காலத்திலே அங்கே பூரிம் பண்டிகையானது ஏற்படுத்தப்படுகிறது. அது யூதர்களுக்கு முக்கியமான ஒரு பண்டிகை என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். யூதர்களுடைய 7 பண்டிகைகள் முக்கியமான லேவி ராமத்தில் இருக்கிறது. 8வது பண்டிகையாக அது பூரிம் கொண்டாடப்படுகிறது என்று நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடாக மேதிய பெர்சிய ராஜ்யங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக மகா அலெக்சாண்டருடைய படையெடுப்பு கிறிஸ்துவுக்கு முன் 300க்கு பின்பாக நடக்கிறது. 330 அதுக்கு பின்பாக வருகிற வருஷங்களிலே அவர் எருசலேம் மீது படையெடுத்து வந்தார். ஆனாலும் அவர்களை அடிமைப்படுத்தவில்லை. யூதர்களை கண்ணியமாக நடத்தினார். ஆசாரியர்கள் எல்லாம் ஆலய வழிபாடுகள் செய்ய அனுமதித்தார். ஜனங்கள் கொஞ்சம் சற்று சுதந்திரமாகவே இருந்தார்கள் என்று நாம் சொல்லலாம். அந்த காரியங்கள்லாம் பார்த்தோம். பிரதான ஆசாரியனுடைய பதவி முக்கியத்துவம் பெறுகிறது. அவர்களும் அரசாங்கத்திலே செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். அதெல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு பிற்பாடாக கிரேக்க மொழியானது உலக பொதுமொழியாக அங்கே ஏற்படுத்தப்படுகிறது. அந்த துவக்க காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். அப்படியாக மீண்டும் அலெக்சாண்டருடைய மரணத்தை பற்றி நாம் பார்த்தோம். அவருக்கு பின்பாக அவருடைய தளபதிகள் 4 பேரும் எகிப்து, சீரியா, மக்கதோனியா மற்றும் ஆசியா மைனர் போன்ற இடங்களிலே தலைமையிடங்களை கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்று பார்த்தோம். அதில் எகிப்து தலைமையிடத்துக்கு உள்ளடக்கிய பகுதிகளிலே இந்த இஸ்ரவேல் தேசமானது கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட நாட்களிலே அங்கே பழைய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். மறுபடியுமாக நீங்கள் இந்த காணொளிகள் எல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னால் ஒரே முறை நீங்கள் பார்த்து விட்டு இது ஏதோ சற்று புரியாதது போல் இருக்கும். ஏன்னா வருஷங்களுடைய எண்ணிக்கையை நாம் சொல்லுகிறோம். எனவே நீங்கள் மறுபடியுமாக இதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தயவுசெய்து இதை பார்த்து உங்களுடைய வரலாற்று அறிவையும் வேதாகம அறிவையும் வளர்த்துக் கொள்ளும்படியாக உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் அன்பானவர்களே, கிரேக்கர்களுடைய வலிமை குன்றத் தொடங்கியது. கிரேக்கர்களுடைய தளபதிகளுடைய ஆட்சி, அதுக்கு பின்பாக அவருடைய பிரதிநிதிகள் ஆட்சி செய்தார்கள். அப்படியாக அவருடைய வலிமை கொஞ்சம் குறைய தொடங்குகிறது. எனவே அந்த அலெக்சாண்டர் காலத்தில் இருந்த கிரேக்க சாம்ராஜ்யம் இப்போது இல்லை. எனவே அதனுடைய வீச்சு, அதனுடைய ஆற்றல் குறையத்தான் செய்யும். எனவே அந்த காலகட்டத்திலே சீரியர்கள் அவர்கள் இந்த திடீரென்று தாக்குதல் நடத்தி ஒரு இடத்தை பிடிப்பார்களே, அந்த முறையில அவர்கள் இந்த எகிப்து என்னும் தலைமையிடத்தை கொண்ட அந்த கிரேக்க நாட்டை அவர்கள் பிடித்து விட்டார்கள். கிரேக்கர்களுடைய ஆட்சி பகுதியை பிடித்து விட்டார்கள். ஏற்கனவே சீரியா தேசத்தில் இருந்த கிரேக்க ஆட்சியாளர்களை அவர்கள் அப்புறப்படுத்தி இருந்தார்கள். இப்போது எகிப்து என்னும் தலைமையிடத்தை கொண்ட அந்த ஆட்சி பகுதியெல்லாம் அவர்கள் பிடித்து விட்டார்கள். எனவே இப்போது இஸ்ரேல் தேசமானது சீரியர்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டிலே அது கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த சீரியர்களுடைய கட்டுப்பாட்டிலே அது இருக்கும்போது அங்கே சீரியர்களுடைய அரசராகிய அந்தியோகஸ் என்பவர் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் இந்த பகுதிகளெல்லாம், இந்த எகிப்து, இஸ்ரேல் தேசம், இது எல்லாவற்றையும் அவர் சீரியாவோடு அவர் இணைத்து விட்டார். இணைத்து ஒரே நாடாக ஆக்கி விட்டார். அப்போதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நாட்டை பிடிப்பார்கள், அதை உடனே தங்களுடைய நாட்டோடு சேர்த்து விடுவார்கள். சேர்த்து அந்த நாட்டோடு சேர்ந்தது என்று சொல்லி விடுவார்கள். அந்த மாதிரியான காரியத்திலே சீரியாவுடன் இந்த பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டு விட்டது. அந்த காலகட்டத்திலே தான் இஸ்ரேலிலிருந்து நிறைய பேர் எகிப்துக்கு மாறி போனார்கள்.
அப்படி மாறி போன குடும்பங்கள் அநேகம் பேர் உண்டு. அதே போல சீரியர்களும் எகிப்தில வந்தார்கள். சீரியர்களும் மறுபடியுமாக இங்கே எருசலேம்ல வந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக வந்து நிறைய குடியேற்றங்கள் மாற்றி நடத்தப்பட்டன. ஏனென்றால் ஒரே இடங்களில் வைத்திருந்தால் இவர்கள் கிளர்ச்சி செய்வார்கள் என்று ஆட்சியாளர்களே அவர்களின் குடியேற்றத்தை மாற்றி மாற்றி அமைப்பார்கள். ஒரே மொழிக்காரர்கள், ஒரே இனத்துக்காரர்கள் ஒரே இடத்திலே வைக்க மாட்டார்கள். அப்படி மாற்றி மாற்றி வைக்கும் போது அவர்களுடைய சிந்தனை எல்லாம் வேறு மாதிரியாக இருக்கும். அரசாங்கத்தை பற்றின எதிரான கருத்துக்கள் வராமல் பார்த்து கொள்ளுவார்கள். அந்த யுக்தியை அவர்கள் கையாண்டனர். அந்த சரித்திரத்தின்படியாக இஸ்ரேல் தேசமானது சீரியாவுடன் இணைக்கப்படுகிறது. சீரியர்கள் இந்த முழு இஸ்ரேல் தேசத்தையும் 5 பகுதிகளாக பெரும் பிரிவுகளாக பிரித்து அவர்கள் நிர்வாக வசதிகளுக்காக பிரித்து விட்டார்கள். பிரித்தென்றால் ஏதோ தனித்தனியாக நாடுகளாக பிரிக்கவில்லை. இப்போது நம் இந்தியாவிலே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது, அதை போல ஒரு நிலைமையை உண்டாக்கி விட்டார்கள். அதிலேதான் நாம் பார்க்கிறோம், அதுல 5 பகுதிகளாக பிரித்தார்கள். அது என்னவென்றால் அது யூதேயா, கலிலேயா, சமாரியா, பெரேயா, அப்புறமாக திருமணித்தி என்கிற 5 பகுதிகளாக அவர்கள் அந்த எபிபானஸ் என்கிற அரசன் அதை பிரித்து வைத்து அதை ஆட்சி செய்தார். எனவே நீங்கள் அநேக இடங்களிலே சுவிசேஷங்களில் நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்து யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு கடந்து சென்றார். அவர் கலிலேயாவிலிருந்து இங்கே வந்தார். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கலாம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் இன்று வருகிறது முதலாம் அற்புதம். அதை போல அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ வேறு நாட்டுக்கு அவர் சென்று விட்டார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அன்பானவர்களே. அவர் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளதான் அவர் பிரயாணம் போகிறார். ஆனால் யூதேயா என்று ஒரு மாகாணம், ஒரு மாநிலம் என்று வைத்துக் கொள்வோமே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் மாநிலமாக அவர்கள் பிரித்து வைத்து விட்டார்கள். பெரும் பெரும் நிலப்பரப்புகளை பிரித்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த பெரும் பிரிவுகள் இந்த 4 சுவிசேஷங்களிலுமே அது குறிப்பிடப்படுகிறது. எனவேதான் அதை உங்களுக்கு இதை வலியுறுத்தி நாங்கள் சொல்ல வேண்டிய காரியமாக இருக்கிறது. இந்த அந்தியோகஸ் என்கிற அரசனுடைய காலத்திலே இப்படியாக அவர்கள் பிரித்து வைத்து தங்களுடைய நிர்வாக வசதிக்காக அதை ஆட்சி செய்தார்கள் இஸ்ரவேல் தேசத்தை. இந்த காரியத்தை நீங்கள் மனதில் நிறுத்தும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிற்பாடாக இந்த அந்தியோகஸ் அரசர் அலெக்சாண்டரை போலவே அவர் எல்லாரையும் கண்ணியமாக நடத்தினார். யூதர்களுடைய எந்த முறைமையிலும் அவர் தலையிடவில்லை. ஆனால் சீரியர்கள் கொஞ்சம் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை இங்கே வந்து அந்த சீரியர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருப்பார்கள், இஸ்ரவேலர்களுடைய இதிலே தலையிட மாட்டார்கள். அப்படியான ஒரு காரியம் இருந்தது. ஆனால் அன்பானவர்களே, இதற்கு அடுத்த வருகிற பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. ஏனென்றால் இது ஒரு முக்கியமான சரித்திர நிகழ்வாகும். இந்த சீரியர்கள் உள்ளே நுழைந்து கிரேக்கர்கள் எல்லாம் இவர்கள் அப்புறப்படுத்தி விட்டு இவர்கள் இந்த சீரியா, எகிப்து போன்ற தேசங்களை எல்லாம் அந்த பிடித்து இஸ்ரவேல் தேசத்தை முழுமையாக அவருடைய வசமாக்கி கொண்டது கிறிஸ்துவுக்கு முன் 203 அந்த வருடங்களிலே அவர்கள் தங்கள் வசமாக்கி கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் வரிசையாக நகர்ந்து இப்போது கிமு 200க்கு வந்து விட்டோம். இன்னும் 100 இருக்கிறது. 100க்கு பிற்பாடாக நாம் நேரடியாக கிபி கிறிஸ்துவுக்கு பின் வருகிற வருடங்களை நாம் பார்க்க சென்று விடலாம். இந்த காலகட்டத்திலே தான் கிறிஸ்துவுக்கு முன் 168வது வருடம், இது முக்கியமான வருடம். இந்த வருடத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவமானது எருசலேமுடைய வரலாற்றிலேயே ஒரு நடக்காத ஒரு சம்பவம், யூதர்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெற்று. அது என்னவென்றால், அந்தியோகஸ் எபிபானஸ் என்கிற ஒரு அரசன் ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சியை செய்ய ஆரம்பித்தான். அவன் மிகவும் கொடூரமான ஒரு அரசனாக இருந்து யூதர்களுடைய வழிபாட்டு முறைகளிலே தன்னுடைய தலையீட்டை உள்ளே நுழைத்து அநேக இடைஞ்சல்களை கொடுத்து 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 இறுதியாக அவன் செய்த ஒரு காரியம் மிகவும் அருவருப்பான ஒரு காரியம். எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே ஒரு பன்றியை கொண்டு வந்து பலியிட்டு அந்த பன்றி இறைச்சிகளை எல்லாம் உண்ணும்படி தேவ ஊழியர்களை, அதாவது அப்பொழுது இருந்த ஆசாரியர்களையும் பிரதான ஆசாரியர்களையும்
அவன் மிகவும் கொடூரமாக கொடுமைப்படுத்தி அந்த பன்றி இறைச்சியை உண்ணும்படி அவர்களை வற்புறுத்தின காரியம், இது எல்லாம் வரலாற்றிலே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுது. எந்த ஒரு இடத்திலுமே பிற மதத்தவருடைய வழிபாட்டில நுழைந்து இப்படி ஒரு அருவருப்பான காரியங்களை யாரும் செய்திருக்க மாட்டார். பன்றி என்பது தேவனுடைய காரியங்களுக்கு மிகவும் அருவருப்பான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு பன்றியை கொண்டு வந்து பலியிட்டு ஜூபிடர் என்கிற ஒரு கிரேக்க ஒரு சிலையை கொண்டு வந்து நிறுவி அங்கே மாற்று ஆராதனைகள் எல்லாம் தொழுகைகள் எல்லாம் செய்ய வைத்து, அது மிகவும் கடினமான ஒரு இருதயத்தோடு இந்த யூதர்களை அவன் அந்த அந்தியோகஸ் எபிபானஸ் என்கிற அந்த அரசன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். எனவே யூதர்கள் இவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ரொம்பவுமே தீவிரமாக செயலில் இறங்கி விட்டார்கள். அப்போது லேவியர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டனர். அப்போது நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது நீங்கள் மிகவும் இது ஒரு கதையை போலதான் உங்களுக்கு சொல்ல முடியும். எனவே நீங்க கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலகட்டத்திலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். யூதர்கள் தெருக்களில் நின்று கூச்சல் போடுவார்கள். இது அநியாயம், அருவருப்பு, இது தேவனுக்கு விரோதமான செயல் என்றெல்லாம் அரசாங்கத்துக்கு விரோதமாக அவர்கள் கூச்சல் போடுவார்கள். அப்படி கூச்சல் போடுவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், அவர்கள் கர்ப்பிணி பெண்களை எல்லாம் பிடித்து இழுத்து வந்து எருசலேம் தேவாலயத்தினுடைய உட்புறைகளின் மேல நிறுத்தி கீழே தள்ளி விடுவது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தான் இந்த அந்தியோகஸ் எபிபானஸ் என்கிற இந்த கொடுங்கோல் அரசன். அவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என்றும் இரக்கம் பாராட்டாமல் பெண்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கே தேவாலயத்தின் உட்புறையை மேலே நிறுத்தி அவர்களை தள்ளி விடுவது என்பது யூதர்கள் நிலைகுலை செய்து விட்டது. எதிர்ப்பு குரல் எழுப்பினால் இப்படி ஒரு காரியம் நடைபெறுகிறது. அநேகரை அவன் வாட்டி வதைத்தான். இதற்கு ஒரு முடிவை ஆண்டவர் ஒரு ஆசாரியின் வாயிலாக ஏற்படுத்தினார். மக்கபெயர் கிளர்ச்சி இஸ்ரவேலரின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கிளர்ச்சியாகும். மக்கபெயர் கிளர்ச்சியின் காலமாக கிமு 166 முதல் 141 வரை கூறப்படுகிறது. இது காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற கிளர்ச்சியாகும். கிமு 198 செலுக்கியர் எருசலேமை கைப்பற்றினர். செலுக்கிய மன்னன் 4ஆம் அந்தியோகஸ் எருசலேமை கிரேக்கமயமாக்க துடித்தான். எனவே எருசலேம் ஆலயத்தின் பிரதான ஆசாரியரை மாற்றி தனக்கு ஒத்துழைக்கும் பிரதான ஆசாரியனை நியமித்தார். கிமு 167 கிரேக்க கடவுளுக்கு பலிபீடம் கட்டி பலியிடப்பட்டது. யூதர்களின் மத உணர்வுகளை காயப்படுத்தியது. பல யூதர்கள் தங்களுக்கு நன்மை கிடைக்க அந்தியோகாசுடன் இணைந்து நடந்தனர். ஒரு முறை மோதீன் என்ற கிராமத்தில் கிரேக்க கடவுளுக்கு பலி கொடுக்கும்படியாக மத்ததியாஸ் என்ற ஆசாரியனை நிர்பந்தித்தனர். ஆனால் அவர் அதை எதிர்த்தார். அந்தியோக்கியாசின் அதிகாரி வேறு ஒரு யூத வாலிபனை அழைத்து பலிகெடுக்க கேட்டுக்கொண்டார். அவரும் பலி கொடுத்தார். பக்தி வைராக்கியம் கொண்ட மத்ததியாஸ் கோபம் கொண்டவராய் அந்த யூத வாலிபனை அடித்து கொன்று போட்டார். கோபம் அடங்காமல் அந்த அதிகாரியையும் கொன்று போட்டார். அவர் செய்த செயலினால் ஏற்படும் பின்விளைவை புரிந்து தன் 5 மகன்களோடு மலைப்பாங்கான இடத்திற்கு தப்பி சென்றார். பிறகு இவரோடு பல யூதர்கள் சேர்ந்து கொண்டனர். பல யூதர்கள் மத்ததியாசுடன் சேர்ந்து ஹசிடின்ஸ் என்ற குழுவை 4ஆம் அந்தியோகாசுக்கு எதிராக உருவாக்கினர். யூதர்களின் மத சுதந்திரத்திற்காக போராடினர். கிமு 166 மத்ததியாசின் மகன் யூதாஸ் தலைமையேற்றார். யூதா தலைமையில இருக்கிற இந்த யூதர்கள் எல்லாம், வாலிபர்கள் எல்லாம் சென்று ஒளிந்து கொண்டார்கள். இந்த சீரியர்கள் அங்கே இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அவர் கிட்டத்தட்ட 3000 ஒரு 5000 பேருக்கு மேலாக இப்படியாக கொண்டு போய் அவர்களை மலை தேசத்திலே வைத்து அவர்கள் நன்றாக பயிற்சி எடுத்தார்கள். நன்றாக பயிற்சி எடுத்து ஒரு திடீரென ஒரு தாக்குதலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்து நன்றாக ஆண்டவர் சமூகத்திலே அவர்கள் ஜெபித்து கொண்டு
எப்படியாவது இந்த தேவாலயத்தை அவர்கள் மீட்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு குறிக்கோளோடு அவர்கள் செயல்பட்டார்கள், அந்த வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து. அப்படியாக இருக்கிற காலகட்டத்திலே இது கிறிஸ்துவுக்கு முன் 165ஆம் வருடம் அவர்கள் மறுபடியுமாக எருசலேமுக்குள்ளே திடீரென நுழைந்து, அந்த 5000க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் திடீரென நுழைந்து இந்த அந்தியோகஸ் எபிபானஸனுடைய படையை அடித்து துவம்சம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த யுத்த முறையானது இன்றுமே பல நாடுகளுடைய இராணுவத்திலே தற்காப்பு முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அவ்வளவு அற்புதமான ஒரு முறைகள் எல்லாம் அவர்கள் பயிற்சியில எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை அடித்து துவம்சம் செய்து விட்டு அந்த தேவாலயத்தை மறுபடியும் கைப்பற்றுகிறார்கள். இந்த அந்தியோகஸ் எபிபானஸ் ஒரு வெட்கமடைந்தவனாக, அவனுக்கு தேவன் வெட்கத்தை உண்டு பண்ணினார். தேவாலயத்துக்குள்ளே வந்து அருவருப்பான காரியத்தை செய்தால் தேவன் சும்மா விடுவாரா என்ன? அவனை அருவருப்பு எல்லாம் அகற்றி விட்டு இந்த வாலிபர் கைகளிலே நாம் சரணடையக்கூடாது என்று அவன் தப்பி ஓடிவிட்டான் தனியாளாக. எனவே அந்த சீரியர்கள் எல்லாம் துரத்தப்பட்டு விட்டனர். இப்போது ஆலயம் முழுமையாக ஒரு லேவிய ஆசாரியனுடைய மகன் கையிலே, ஒரு வாலிபனுடைய கையிலே வந்திருக்கிறது. அவன் லேவியனாக இருந்தபடினாலே அவன் ஆலயத்தை சுத்திகரிக்கிறான். சுத்திகரித்து எல்லாவற்றையும் அவன் புதுப்பித்து அந்த ஆலயத்தினுடைய, நீங்கள் உங்களுக்கு படத்திலே காட்டுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், ஆலயத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். இந்த 7 தண்டுகளினுடைய இப்படி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 7 தண்டுகளுடைய குத்து விளக்கு இருக்கும். அதையெல்லாம் அந்த விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டார்கள் இந்த சீரியக்காரர்கள். அதையெல்லாம் புதுப்பித்து அந்த ஆலயத்திலே அவர்கள் அந்த குத்து விளக்கை ஏற்றுகிறார்கள். எனவே அந்த குத்து விளக்கை ஏற்றுகிற நாளை ஒரு பெரிய பண்டிகையாகவே அவர்கள் கொண்டாடினார்கள். அந்த பண்டிகை தான் அன்பானவர்களே, நான் சென்ற வகுப்பிலே குறிப்பிட்ட அந்த ஹனுக்கா என்கிற பண்டிகை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆலய சுத்திகரிப்பின் பண்டிகை என்று அதற்கு பெயர். எபிரேய மொழியில ஹனுக்கா என்று சொல்லுவார்கள். அழகான ஒரு பெயரில் அது உச்சரிக்கப்படுகிறது. அந்த ஹனுக்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். எனவே இந்த 7 குத்து விளக்கை எல்லா வீடுகளிலும் அவர்கள் ஏற்ற முடியாது. 7 தண்டுகளுடைய குத்து விளக்கு அது தேவாலயத்துல மாத்திரம் இருக்க வேண்டும். அது பரிசுத்தமான ஒரு விளக்கு. எனவே வீடுகள் தோறும் அவர்கள் விளக்கை ஏற்றி அவர்கள் ஒரு சந்தோஷத்தை தெரிவிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும். எத்தனையோ பேர் கொல்லப்பட்டனர், தேவாலய உப்புரகையின் மேலிருந்து தள்ளி விடப்பட்டு. நான் மறுபடியும் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், மீண்டுமாக நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். இந்த தேவாலய உப்பரிகை சம்பவம் மறுபடியும் உங்கள் நினைவுல கொண்டு வரப்படும். அதுக்காகத்தான் நான் இதை அழுத்தமாக நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. இதை நீங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 7 தண்டுகளுடைய விளக்கை எல்லா இடங்களிலும் நாம் ஏற்றிவிட முடியாது. எனவே அவர்கள் ஒன்று செய்தார்கள். இந்த 7 தண்டுள்ள குத்து விளக்கை 8 தண்டு உள்ளதாக அவர்கள் மாற்றி வீடுகளிலேயும் அந்த விளக்கை ஏற்றி அவர்கள் ஒளிவ எண்ணெயால் அந்த திரிகளை எல்லாம் வைத்து விளக்கை அவர்கள் ஏற்றி அந்த ஒளி வெள்ளத்திலே அந்த எருசலேம் நகரமே பெரிய பேரொளியாக இருந்தது என்று அந்த வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார். ஜோசிபஸ் என்ற ஆசிரியர் அதை மிகவும் அருமையாக வர்ணித்து எழுதியிருக்கிறார். எவ்வளவு காலம், 3-4 ஆண்டு காலம் இருண்டு கிடந்த நகரம் எப்படி அசூசிப்பட்டதாக இருந்தது. அதை பரிசுத்தம் பண்ணி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து பலிகளை செலுத்தி, இப்போது நம்ம கேட்கிற நமக்கே எவ்வளவு ஒரு உற்சாகமாக ஒரு தூண்டுதல் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த காலத்துல ஒரு கொடுங்கோல் அரசன், அவனை எதிர்த்து ஜெயித்து யூதா என்கிற வாலிபன் அநேக 1000 வாலிபர்களோடு சென்று தாக்குதல் நடத்தி அந்த பண்டிகை ஒரு நாள்ல கொண்டாடி விட முடியாது. பூரியம் பண்டிகை ஒரு நாள் தான் கொண்டாடப்படும். அதனுடைய நினைவாக பல நாட்கள் அங்கே தங்குவார்கள். ஆனால் இந்த ஹனுக்கா பண்டிகையை இவர்கள் 8 தண்டுள்ள விளக்கை செய்ததின் ஞாபகார்த்தமாக 8 நாட்கள் அதை அவர்கள் அனுசரிக்க திட்டமிட்டிருந்தார்கள். இந்த பண்டிகை நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்குது அன்பானவர்களே. அந்த பண்டிகையானது எபிரேய கேலண்டரிலே குறிக்கப்படுகிற நாள் எது தெரியுங்களா? அந்த ஹனுக்கா என்கிற பண்டிகை அந்த விளக்கை ஏற்றி ஆலயத்தை சுத்திகரித்து அந்த எருசலேமுக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே ஒளியை கொடுத்த அந்த நாள். அவர்கள் சரியாக அந்த யூத கேலண்டரின் படி, நம்முடைய ஆங்கில கேலண்டரிலே பார்த்தீர்கள் என்றால்
டிசம்பர் 25ஆம் நாள். அந்த நாள் தான் நமக்கெல்லாம் உயிர் கொடுத்த நம்முடைய ஆண்டவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. 165 வருடங்களுக்கு முன்பாக தொடங்கும் அந்த நாளிலே ஏற்றப்பட்ட அந்த விளக்கை 8 நாட்கள் அவர்கள் அணையாமல் பாதுகாப்பார்கள். 8 நாட்கள் அந்த பண்டிகை கொண்டாடப்படும். எல்லாரும் கோலாகலமாக இன்று வரையிலும் அந்த ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய வருகை மட்டும் அது கொண்டாடப்படும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பண்டிகை அவர் ஏற்படுத்தினார்கள். அந்த பண்டிகைக்காகவே இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவன் அதை பொறுமையோடு பார்த்து கொண்டிருந்தார் போல். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு இணைப்பு பாருங்க. நாம் இதை கற்றுக்கொள்ளும் போதே நம்மால எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பு அது எப்படியாக ஒரு ஊர்ஜிதம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கிமு 700க்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் எல்லாம் உரைத்து விட்டார்கள். தீர்க்க தரிசிகள்லாம் வந்தவர்கள் மேசியாவை பற்றி ஏசாயா எவ்வளவோ எழுதிவிட்டார். ஆனால் ஒரு சம்பவமே நடந்திருக்கிறது. பாருங்கள் அன்பானவர்களே, எப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த ஹனுக்கா பண்டிகை அவர்கள் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த பண்டிகை இன்றளவுமே அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே அது கொண்டாடப்படுகிறது. மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் கூட இதை கொண்டாடுகிறார்கள். அப்படின்றால் பார்த்துக் கொள்ளுங்க. இந்த நேரத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த ஹனுக்கா பண்டிகை தொடர்ந்து அங்கே இப்போது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருந்திருக்கும். அங்கே அசீரியர்கள் துரத்தி அடிக்கப்பட்டாயிற்று. அந்த ராஜா அவன் போய் ஒரு மனம் அடிவாகி அவன் வியாதியில விழுந்து அந்த அத்தியோக செபிபானஸ் என்பவன் அவன் ஒரு அகால மரணம் அடைகிறான். அந்த காரியங்களுக்கு பிற்பாடு இந்த முழு இஸ்ரவேல் தேசத்தையும் இந்த யூதா என்பவரே நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள், இவ்வளவு தூரம் இதை மீட்டெடுத்தவர் தான், நீங்கள் இதுக்கு அரசரை போல இருக்க வேண்டும் என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டார்கள். எனவே அந்த யூதா என்பவரே அதற்கு ஆட்சியாளராகவும் இருந்தார். அவர் ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன் லேவியர் என்பதாலே அவரே ஆசாரியனாகவும் இருந்தார். அந்த இடத்துல ஒரு இணைப்பு நடைபெற்றது. என்னவென்றால் ஆட்சி, அதிகாரம், அதே மாதிரி வழிபாடு, ஆராதனை முறை, அதை சுருக்கமாக நாம் மதம் என்று கூட வைத்துக் கொள்வோம். இது கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள், ஒரு வழிமுறை. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ பியூர் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுவார்கள். இது ஒரு வாழ்க்கை முறை என்று சொல்வார்கள். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன், இந்த மதம், ஆட்சி இரண்டுமே ஒன்றிணைக்கப்பட்டது. அப்போது பாருங்கள் எவ்வளவு ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் அந்த இடத்துல நிலவி இருக்கும். ஆட்சியும் அதிகாரமும் வழிபாட்டு முறைகளும் பலிகளும் ஆலயமும் ஒரே நபருடைய கைவசம் இப்போது சென்று விட்டது. அந்த யூதா என்பவர் ஆட்சி செய்கிறார். அதற்கு பின்பாக யூதா ஒரு யுத்தத்திலே மடிந்து போகிறார். அவருக்கு பின்பாக அவருடைய சகோதரர் ஜோனத்தான் என்பவர் ஆட்சி செய்கிறார். வழி வழியாக இவர்கள் அப்படியே ஆட்சி தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் வழி வழியாக இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அரசர்களை போல அல்ல, எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுத்து ஒரு ஜனநாயக முறை ஆட்சிப்படி அவர்கள் அதை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பின்பாக இனி வருகிற எல்லா வருடங்களிலேயும் இதே போல இவர்களுடைய ஆட்சி தொடர்கிறது. எருசலேம் நகரம் சற்று அமைதல் அடைகிறது. இதுல நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் அன்பானவர்களே, மேசியாவானவர், கிறிஸ்துவானவர் தன்னுடைய வருகைக்கு முன்பாக, பல வருஷங்களுக்கு முன்பாகவே, 1.5 நூற்றாண்டுக்கு முன்பாகவே தன்னுடைய வருகையை முன்குறிக்கும்படி ஒரு ஹனுக்கா என்கிற பண்டிகையே அவர் ஏற்படுத்தினார். இன்றும் உலகுக்கு ஒளியாக அவர் இருக்கிறார். நமக்கும் உள்ளே அந்த ஒளியானவர் இருக்கிறார். அந்த ஒளியானது நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடத்தை நாம் இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டுமாக அடுத்த பாடத்திலே நாம் உங்களை சந்திக்கும் வரையிலே கர்த்தருடைய கிருபை, சமாதானம் உங்கள் அனைவரும் ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. இந்த பாடத்திலே கற்றுக்கொண்ட விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். முதலாம் கேள்வி, எத்தனை நாட்கள் ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்படும்? முதலாம் கேள்வி, எத்தனை நாட்கள் ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்படும்?
இரண்டாம் கேள்வி, ஹனுக்கா பண்டிகையின் தமிழ் அர்த்தம் என்ன? இரண்டாம் கேள்வி, ஹனுக்கா பண்டிகையின் தமிழ் அர்த்தம் என்ன? மூன்றாம் கேள்வி, அந்தியோகஸ் எபிபேனஸை எதிர்த்த ஆசாரியர் பெயர் என்ன? மூன்றாம் கேள்வி, அந்தியோகஸ் எபிபேனஸை எதிர்த்த ஆசாரியர் பெயர் என்ன? நான்காம் கேள்வி, எந்த கிராமத்தில் முதலில் அந்தியோகஸ் எபிபேனஸை எதிர்த்து ஆசாரியரால் கிளர்ச்சி துவங்கப்பட்டது? நான்காம் கேள்வி, எந்த கிராமத்தில் முதலில் அந்தியோகஸ் எபிபேனஸை எதிர்த்து ஆசாரியரால் கிளர்ச்சி துவங்கப்பட்டது? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.